கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். இந்த கதை ஓசூர் தாத்தா சின்ன பையனா இருக்கும்போது என்னோட தாத்தா அவருக்கு சொன்ன கதை. இப்போ அந்த கதையை கேட்கலாமா? ஓசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர். ஒரு 3 கிராமத்துக்கு ஃபுல்லா அந்த சொத்துங்களுக்கு ஒரு பெரிய அதிபதி, கோட்டீஸ்வரன். பல விதமான வியாபாரங்கள், அந்த மாதிரி இதில் நல்ல பல கோட்டீஸ்வரன். நிறைய நிலங்கள் இருக்கு, மாடு வீடுலாம் நிறைய வச்சுருக்காங்க. சொந்தமாக கார் கீடுலாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்திலேயே கார் கீடுலாம் வச்சு நல்ல சுகமாக அவங்க லைஃப்பை போயின்ட்டுருக்கு. அந்த செல்வந்தருக்கு ஒரு நாள் திடீர்னு தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தோடனே அந்த செல்வந்தரால் தாங்க முடியல. அப்போ அந்த ஊரில் இருக்கிற நாட்டு வைத்தியங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி தலைவலிக்குது, என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்லிங்க அப்படின்னோடனே அதுக்கு நாட்டு வைத்தியம் என்ன பண்ணால், பச்சையாலையெல்லாம் அரைச்சி வந்து தலையில் தடவி விட்டு அது நல்லா படுக்க வச்சு அப்படியே தலைக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க. அவர் அப்படியே தூங்கி போயிடுவார். தூங்கிட்டா ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு வர தலைவலிலாம் போயிடும். இப்படியே அவருக்கு வைத்தியம் பார்த்துருந்தாங்க அந்த ஊருக்காரங்கெல்லாம். அவருக்கு அப்பப்போ தலைவலி வந்துடும். தலைவலி வரப்பெல்லாம் அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தை பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். இது அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பாவம், அவருக்கு நாள் ஆக ஆக என்ன ஆச்சு, அதிகமாகிடுச்சு. ஏன்னா அது என்ன பண்ணாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு தலைவலி குறையுது, அதுக்கப்புறம் திரும்பி பழையபடி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தலைவலி வந்துடுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக இது முடியாமல் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் வந்து அவருக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. நாட்டு மருந்து கஷாயம் ஏதாவது கொடுப்பாங்க, கஷாயத்தை குடிப்பார். அவங்களுக்கு தெரிஞ்ச சில வைத்தியர்கள்லாம் வந்து அவருக்கு பல சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன சேவை செஞ்சாலும் அவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவருக்கு அந்த பலன் கிடைக்குது. கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்துக்க முடியும். அப்புறம் பழையபடி தலைவலியெல்லாம் ஆரம்பிச்சிடும். இப்படியே இருக்க அந்த ஊரில் இருக்கிற சில பேர் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே நம்ம ஊரில் இருக்கிற வைத்தியர்களை வச்சு அப்பா பச்சாலையும் கஷாயம் சாப்பிட்டு அப்பப்போ அந்த வலிகளை போக்கிக்கிறீங்க, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவே கிடைக்கல. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் பெரிய உதவி பண்ணி எல்லாரையும் இது பண்ணுறீங்க, முன்னுக்கு கொண்டு வரீங்க. அதனால் நீங்களாம் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஐயா. அதனால் நீங்கள் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னென்ன எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து பட்டணத்துக்கு போய் ஒரு பெரிய டாக்டராக பார்த்து காமிச்சிங்கனாக்கா கொஞ்சம் நிரந்தரமான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கே பட்டணத்துக்கு எந்த டாக்டர் நான் போய் தேடுது, நம்ம கிராமத்திலே இந்த பழகிட்டோம், இந்த ஊர்லேயே இந்த பக்கத்துலேயே இருந்துட்டோம், பட்டணம் நம்மளுக்கு ரொம்ப புதுசு, அங்கே போய் யாருன்னு தேவைப்படாடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம ஊரில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக விசாரிச்சு எந்த டாக்டர் எங்கே போய் பார்க்கணுன்றலாம் விலாவரியாக அவங்களுக்கு கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கூட ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் வைத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஊர் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊரில் படித்தவங்க சில பேரில் போய் கேட்பாங்க, ஐயா பட்டணத்தில் பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, நீங்களாம் அடிக்கடி பட்டணம்லாம் போகிறீங்க, நீங்கள் அடிக்கடி ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் ஒரு நல்ல டாக்டர் அப்படி கேள்விப்படாட்டாலும் அடுத்த முறை பட்டணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஐயாவுக்கு ரொம்ப தீராத தலைவலியாக இருக்கும், அதுக்கு ஒரு நிரந்தர நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல டாக்டராக பார்த்து கேட்டுவாங்க ஐயா, நம்ம ஐயாவை கொண்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அந்த படித்தவங்களை கேட்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப வாஸ்தவமான விஷயந்தான், நான் கண்டிப்பாக அடுத்த முறை போயிட்டு வரும்போது ஒரு நல்ல டாக்டராக பார்த்து கேட்டு வரேன், அவர்கிட்ட கொண்டு ஐயாவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இது கேட்டு அவங்க வந்துடுவாங்க. அந்த ஊருக்காரங்க ஒரு பட்டணத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலை கிடைக்கும் போது, பட்டணம்னாக்க மெட்ராஸ் அந்த காலத்தில், பட் அந்த சுற்று வட்டார கிராமத்துக்கு பட்டணம்னா மெட்ராஸ் தான் பட்டணம். அப்போ அவங்க ஊருக்கு போகும்போது மெட்ராஸ் போய் இறங்கிட்டு அங்கே இவங்களோட படித்த சில பேர்கள்லாம் மீட் பண்ணி அப்போ அங்கே இருக்கவங்களை கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வில்லேஜில் பெரிய மிராஸ்தார், அந்த ஊரையே அவர் தான் கட்டி கேட்குறாரு, பாவம் அவருக்கு அடிக்கடி தலைவலி வந்து தீரா தலைய போகுது, அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் நாட்டு வைத்தியெல்லாம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இருக்காரு, அப்புறம் பழையபடி அவரால் ஒன்றும் பண்ண முடியறதில்லை, ஆனால் ஒரு நிரந்தர தீர்வுக்கு ஒரு நல்ல டாக்டராக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஐயா கொண்டு காமிக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ அந்த ஊரில் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் ஒன்றும் கவலையாக படாதீங்க, மெட்ராஸில் வந்து சென்ட்ரல் முக்கியமான இடம், அங்கே தான் வந்தாங்க மெட்ராஸுக்கு, அங்கே ஒரு அரசு
அரசாங்க மருத்துவமனை இருக்கு. அந்த அரசாங்க மருத்துவமனையில பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரங்காச்சாரி அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவரை போய் பாருங்க. சிறந்த அறிவாளி, சிறந்த டாக்டர், நல்ல ஒரு கைராசியான டாக்டர். எந்த இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டான ஒரு இதுவை ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டாக்டர், அவரை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்த முறை ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி போய் விசாரிச்சுன்னு வந்தோம். மெட்ராஸில் வந்து சென்ட்ரலில் வந்து அரசாங்க மருத்துவமனை, இன்னும் பெரிய மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில் ரங்காச்சாரி அப்படின்னு பெரிய டாக்டருக்காரு, நல்ல அறிவாளி, எதையாக இருந்தாலும் யோசனை பண்ணி கரெக்டாக துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல டாக்டர், அவர் கைராசியான டாக்டரும், அவரை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்வாங்க. அந்த ஊருக்காரங்களும் போய் அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா உங்களை தீராத வியாதி குணப்படுத்துறதுக்கு நாங்கள் மദ്രാஸ்லேருந்து ஒரு டாக்டரை கேட்டு தெரிஞ்சுன்னு வந்திருக்கோம். அவரை போய் பார்க்கலாம் ஐயா, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த மிராஸ்தாரும் பாப்பா, ஐயோ என்னடா நமக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, எதையும் கவனிக்க முடியல, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நான் பாலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி அந்த ஊரில் ஒரு நாள் படித்த ஆளுங்களை கூட்டிட்டு சென்னைக்கு போவாங்க. சென்னை மெட்ராஸ் போவாங்க. மெட்ராஸ் போகும்போது அந்த சென்ட்ரலில் இறங்கி அந்த ஊர்லேருந்து ரயில் மூலியமாக அவங்க போவாங்க. கார்லாம் வச்சுருக்காங்க. காரெல்லாம் வச்சுருந்தாலும் அந்த காலத்தில் வந்து ரொம்ப தூரம் கார் பிரயாணம் பண்ண மாட்டாங்க அதிகமாக. சரி மெட்ராஸில் இறங்கிட்டு அங்கேருந்து பக்கம்தான், அது சென்ட்ரல்ன்றது பக்கம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே நடக்கிற தூரம் தான், எந்த வண்டியும் கூட பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அவங்க அந்த மருத்துவமனைக்கு போவாங்க. எதிர்க்க அந்த மருத்துவமனை இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க, மிராஸ்தார் அங்கே ஒரு அந்த காலத்து ரிக்ஷாங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ரிக்ஷாங்களை ஒன்று பிடிச்சி இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போனால் கொண்டு கொடுப்பாங்க அப்படின்வாங்க. சொன்ன அந்த ரிக்ஷாக்காரங்களும் அந்த மிராசுதாரியும் அவங்க கூட வந்த ஆளுக்களையும் கொண்டு எதிர்க்க அந்த மருத்துவமனையில் விடுவாங்க. அங்கே போயிட்டு இவங்க விசாரிப்பாங்க, டாக்டர் ரங்காச்சாரி யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டாக்டர் உடனே அங்கே இருக்கவங்களும் சொல்லுவாங்க, இருப்பா அவர் ஒரு 10 மணிக்கு தான் வருவார், வந்தவுடனே நீங்கள் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உக்காத்தி வச்சுருப்பாங்க. ஒரு 10 மணி ஆகும். 10 மணி அவருக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் சீட்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த டாக்டர் வந்தோடனே பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை உக்காத்தி வச்சோடனே 10 மணி ஆகும். 10 மணி ஆகுனா அந்த டாக்டர் வருவார். அந்த காலத்து நல்ல அறிவாளியான ஒரு டாக்டர், ரங்காச்சாரி டாக்டர். நல்ல கீழ்பாச வேஷ்டெல்லாம் கட்டிட்டு தலைப்பாகையெல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு தோலில் உத்திரியத்தில் போட்டுன்னு அவர் கம்பீரமாக அந்த டெதோஸ்கோப்பை தோலில் போட்டுன்னு அந்த மருத்துவமனைக்கு வருவார். வரும்போது அவர் தோரணையை பார்த்தோன்னாவே இவர் ஒரு நல்ல சிறந்த டாக்டர்ன்றது அவங்க மனசில் பதிவாயிடும். அந்த டாக்டர் அவர் ரூமுக்கு போய் உக்காந்த உடனே அவருடைய சேவகர்களை கூட்டு ஏதாவது பேஷண்ட் வந்திருக்காங்களா, வந்தால் உள்ளே கூப்பிடுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த எதிர மிராஸ்தார் உட்காந்துருப்பாரு. ஆஸ்பத்திரி காம்பவுண்டர் கூட்டு வந்து, ஐயா அவங்கள கூப்பிட்றாரு, உள்ளே வாங்க பார்க்கறதுக்குன்னு போகணும். உள்ளே போவான். அவங்க உள்ளே போய் வாங்க உக்காருங்க அப்படின்னு டாக்டர். உங்களுக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு கேட்பார். ஐயா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக, ஒரு ஆண்டு காலமாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஆரம்பத்தில் தலைவலி வரும். எங்கள் ஊர் நாட்டு வைத்தியருங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பச்சாலை கொடுப்பாங்க, இல்லை தைலெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்தை சரியாக போய் நான் 4 மணி நேரம் தூங்கிடுவேன். இப்படி ஆக நாளாக கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் வந்து இது மாதிரி தலைவலி அதிகமாகிடுச்சு, நிற்கவே இல்லை. அவங்களும் என்ன வைத்தியம் பார்க்குறாங்க. வைத்தியம் பார்த்தா கொஞ்ச நேரம் தான் கேட்குது, அப்புறம் கேட்கவே இல்லை. அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சிறந்த வைத்தியத்தை எனக்கு வந்து கொடுத்து தலைவலியை போக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி அவர் கையை காலை அமுத்தி பாட்டு தலையெல்லாம் தட்டி கிட்டி பார்த்துட்டு அப்படியே பார்ப்பார். அப்படி பார்த்தோன்னே கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார் மனுஷன். சரி ஓகே, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணணும். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, ஆனால் நீங்கள் இங்கேயே தங்கிக்குங்க. உங்களுக்கு தங்கறதுக்கு நான் ரூம்லாம் வாங்கி தரேன், அங்கே தங்கிக்குங்க. ஏன்னா நீங்கள் வில்லேஜ்லேருந்து வரேன்றீங்க, முத்தூர்லேருந்து வரேன்றீங்க. நீங்கள் போயிட்டு வரதுலான்ட்டு நடக்காத காரியம், கஷ்டம். அதனால் உங்களை வந்து அலகழிக்க விரும்பலை. இங்கேயே வந்து பக்கத்து உங்களோட ரூமுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் தங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஒரு நாள் ரூம் கொடுத்துட்டு தங்க வச்சுருவாங்க. டாக்டர் ரொம்ப சிந்திப்பார், என்ன இவ்வளோ நாளாக இருக்குன்றாரு, என்னவா இருக்கும், ஒரு மண்டையில் தான் அது கோளாறு இருக்குது, ஆனால் என்ன கோளாறு நமக்கும் வந்து பிடிபடலை அப்படி யோசனை பண்ணாது. சரி மண்டையை கழட்டி தான் பார்த்தானோ இவருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். அப்போ அடுத்த நாள் அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்தவொடனே கேட்பார், ஐயா நான் சொன்னால் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, அது உங்களுக்கு சம்மதம் இருந்தால் தான் அதை செய்வேன், அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன்.
அதுக்கு நீ தைரியம் கொடுக்கணும், நீங்களும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு போதில்லை உங்கள் மண்டையை நான் கழட்டி தான் மண்டையில் என்ன பிரச்சனை இருக்குன்றது என் மனசுக்கு தோணுது. அதை செஞ்சாக்க உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ எந்த காரணத்துக்கு பயப்படாதீங்க. நான் என்னுடைய இதில் உங்களை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த மிராசுதாரம் சரின்னு ஒத்துண்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட எங்கள் கிட்ட இந்த இடத்த ஒரு 15 நாள் 1 மாதம் இங்கேயே தங்க வேண்டியிருக்கோம். நீங்கள் யாராக்கா தெரியப்படுத்தினாக்கா தெரியப்படுத்துருங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பயப்பட போகிறாங்க. நீங்கள் இங்கேயே தங்கி உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் ஊருக்கு போக முடியும். இது உடனேலாம் நீ ஊருக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் டாக்டர்கிட்ட. அவரு மிராசுதாரம் அங்கே கூட வந்தவங்கள 2 பேர் ஊருக்கு அனுப்பிச்சிடுவாரு. இந்த மாதிரி ஐயா மருத்துவ சிகிச்சையில் இருக்காரு, ஆனால் வரத்துக்கு 1 மாதம் ஆகும்னு யாராவது கேட்டால் சொல்லி எங்கள் வீட்லேயும் தகவலை தெரிவிச்சிருங்க சொல்லி 2 பேர் அனுப்பிச்சி விட்டாரு ஊருக்கு. ஒரு 2 பேர் பக்கத்தில் துணைக்கி வச்சுப்பாரு. சரிங்க ஐயா, சம்மதம் தான், எனக்கு சம்மதம் தான், எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பாக இருக்கணும் சொல்லி சம்மதம் கொடுத்துருவாரு. அடுத்த நாள் டாக்டர் என்ன பண்ணார், சரி ஓகே, நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, உங்களுக்கு நாளைக்கே உங்களை ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்காச்சாரி டாக்டர் எல்லா பெருமாளையும் வேண்டிட்டு நீங்கள் நல்ல கடவுளை வேண்டிங்க, இது கடவுளுடைய அனுகிரகமும் வேணும், என்னோட உதவி வேணும், எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்ல முறைக்கு கொண்டு வர முடியும். அதான் பயப்பட பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாரு, நானும் என்னுடைய திறமையை கொண்டு உங்களுக்கு உண்டான சிகிச்சை தரேன், ஒன்றும் கவலையப்படாதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு அடுத்த அறுவை சிகிச்சை ரூம் கூட்டு போயிட்டு அவர் கூட இந்த அசிஸ்டன்ட்கெல்லாம் கையில் வச்சுட்டு மண்டையை ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வச்சிருப்பாரு, சிந்திச்சுன்னே இருப்பார். அப்புறம் ஒரு நர்ஸு கூப்பிட்டு, ஏமா ஒரு பேசின் ஃபுல்லாக தண்ணி எடுத்து பக்கத்தில் வைமா அப்படின்வாரு. அப்போ அந்த அம்மா பேசின் ஃபுல்லாக ஒரு பேசின் எடுத்து பக்கத்தில் தண்ணியோடு வச்சுருப்பாங்க. இந்த டாக்டர் மண்டையை கழட்டி வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த விரலால் லொட்டும் தட்டினே இருப்பார். தண்ணி விரலால் பட்டு அடிப்பார். அப்போ பழக்கம் மாதிரி சத்தம் வரும். என்ன சுற்றி இருக்கிற நர்ஸுங்கெல்லாம் யோசனை பண்ணுவாங்க, என்ன டாக்டருக்கு பைத்தியம் கிட்டும் பிடிச்சிட்டா, ஒரு ஆளை கூட்டிட்டு மண்டையை வர திறந்து வச்சுட்டு இவர் பாட்டு தண்ணியை தட்டிகிட்டே இருக்காரு, இவர் என்னதான் நினச்சிட்டு இருக்காரு, அவங்க லைஃப் என்ன ஆகுது, பாட்டு ஒன்றுமே சொல்லாது இது மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பக்கத்து இவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஐயோ ஏதோ ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயந்துருவாங்க. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு முழிப்பாங்க. என்ன டாக்டர் நம்ம போய் கேட்க முடியாது, ஒரு பெரிய டாக்டர், என்ன டாக்டர் உங்களுக்கு ஏதாவது பைத்தியங்கத்தை பிடிச்சா கேட்டாங்க, அவ்வளோதான். அதனால் நம்மளோட மனசுக்கு இது மாதிரி தோணுது, நம்ம கேட்கவும் முடியாது, என்னதான் நடக்குதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேடிக்கை பார்ப்பான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுங்களாம் பக்கத்துல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துனே இருப்பார். பழக்க முடியும் தட்டினே இருப்பார். ஒரு 5 நிமிஷம் தட்டினே இருப்பார். அப்போ அந்த நர்ஸுங்களால் ஒன்றும் பொறுக்க முடியல, என்ன அவர் பண்ணிகிட்டே இருக்காரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, பேஷண்ட்டையும் கம்முன்னு படுக்க வச்சுட்டாரு, மயக்க மருந்தை கொடுத்துட்டு, என்ன பண்ண தெரியலன்னு சொல்லி முன்னே ஒரு 6வது நிமிஷம் இருக்கும், டபக்குன்னு ஒரு தவளை அந்த தண்ணியில் குதிக்கும். தவளை குதிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணாரு டாக்டர், ஓகே இந்த மனுஷனுக்கு தான் பெரிய பிரச்சனை, அவன் மூளையில் ஒரு தவளை உக்காந்துட்டு இவ்வளோ கொடாசி இருந்திருக்கு, அந்த கொடாசிலாம் அவன் தலைவலியாக கொடுத்துன்னு சொல்லிட்டு உடனே தலையை மூடி தைச்சிருவாரு. தைச்சி அவனை படுக்க விட்டு கிளீனாக இந்த தண்ணியை அந்த தவளையை ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. தண்ணியை கொண்டு கொட்டிடுமா நர்ஸுங்களை சொல்லிட்டு இந்த தவளையை தண்ணியோட அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு அப்போ தான் பெருமூச்சே வரும். ஐயோ நல்லபடியாக பாவம் மண்டையை பொழந்துட்டோம், நல்லபடியாக தைச்சி அவன் நல்லபடியாக இருக்கணும் சொல்லிட்டு டாக்டரும் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு அப்படியே அவனுக்கு கண்காணிப்பிலே இருப்பார், அவனை கவனிச்சுனே இருப்பார், இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்பப்போ பார்த்து ஊசி கீசிலாம் போட்டுட்டு அவருக்கு என்ன மருந்து கொடுக்குமோ அந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நர்ஸுங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பாரு. அப்பப்போ பேஷண்ட்டை கவனிச்சுனே இருமா, டெலஸ்கோப் வச்சுக்கோ, ஹார்ட் பீட் எப்படி இருப்பாரு, பிபிலாம் எப்படி இருக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க டாக்டர் பக்கத்துலேயே 2 நர்ஸுங்களை பர்மனெண்ட்டாக உக்காத்தி வச்சுருவாரு. டாக்டர் அப்பப்போ வெளியில் போயிட்டு அவருக்கு அடுத்த நாள் காலையில் பேஷண்ட்டை பார்ப்பார், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, கண் மூச்சுட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து அடுத்த நாள் காலையில் மெதுவாக கண்ணை முடிப்பார் அவர். அப்போ தான் டாக்டர் ஒரு பெருமூச்சு வரும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா ஆகட்டும், கொஞ்சம் ஆகாரமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வாட்டரு, அந்த காலத்தில் குளுக்கோஸ் வாட்டர்லாம் ஏற்றுவாங்க. உடம்புல குளுக்கோஸ் வாட்டர் ஏற்றி அதை படுக்க வச்சு அப்படி டெய்லி டாக்டர் 2 வேளை போயிட்டு உடம்புல தெம்புறதுக்கு உண்டான ஊசியெல்லாம் குத்தி குளுக்கோஸ்லாம் குத்தி அவரை கிட்டத்தட்ட 1 வாரம் கண்காணிப்பிலே வச்சுட்டு அப்புறம்தான் பார்வையாளர் வார்டுக்கு கொண்டு அவர் விடுவாங்க. அவர் தலையில் அந்த தையல் போட்ட இடம்லாம் அதெல்லாம் ஆறதுக்கோசம் அதுக்கு உண்டான ஆயின்மெண்ட் எல்லாம் தடவி கிளீனாக பண்ணிட்டு இருப்பாரு. இது அவருக்கு ஒரு திருப்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் யார் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணி அவங்க சொல்லுவார் கூட 2 பேர்கிட்ட, ஒன்றும் இல்லைங்க, உங்களை மிராஸ்தாரை காப்பாற்றிட்டோம்,
எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அவர் இவ்வளவு நாளா தீராத தலைவலி வந்த காரணமே ஒரு தவளைக்குட்டி தான். அவர் மண்டை மூலையில ஒரு தவளைக்குட்டி இருந்திருக்கு. அதை போட்டு குறைஞ்சதுனால அவருக்கு இந்த மாதிரி தவளை வலின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டில் வச்சிருக்கோம், உங்களுக்கு அப்புறமா காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போட்டதை உங்களை காமிக்கலாம், எந்த வித இதுவும் இல்லை, நீங்கள் இருங்க, அவர் நல்லபடியாக குணாகி நடந்து கிடந்து ஆகாரம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை அனுப்புகிறேன் சொல்லிட்டு டெய்லி வர டாக்டர் அந்த பேஷண்ட்டையே வாட்ச் பண்ணி அவர் நடக்க வைப்பார், ஆகாரம் சாப்பிட வைப்பார். இந்த மாதிரியே பண்ணி அவர் கொஞ்சம் நல்ல டாக்டர் தெம்பா அப்படியே மனசு திறந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தோடு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டருக்கு முழு திருப்தி கிடச்சிது. அப்பா இப்போதான் விட்டு உண்மையே சொல்லணும்னு சொல்லிட்டு, ஐயா நல்லபடியாக அது கடவுளுடைய அனுகிரகத்தினாலையும் ஒரு நல்ல ஒரு நேரத்துலையும் உங்களுடைய உயிரை காப்பாற்றிட்டோம். இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து உங்களை காப்பாற்றி கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம். நீங்களும் கடவுள் வேண்டிட்டுங்க, நானும் கடவுளை வேண்டிட்டுங்க. அதனால் உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த தலைவலி வரத்துக்குள்ளான வாய்ப்பே இல்லை. பாருங்கள் உங்கள் மண்டையில் இருந்தது இந்த தவளை குட்டி தான் இருந்திருக்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுன்னு, ஐயா எப்படி ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையை அடைவார். உங்களுக்கு என்னெல்லாம் கைமாறு பண்ணப்போ எனக்கு ஒன்றும் புரியல ஐயா, ஆனால் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கைமாறு பண்ணணும். நான் ஒன்றும் சாதாரண ஆள் கூட இல்லை, நான் பெரிய மிராசர், நீங்கள் என்ன வேணா கேளுங்க நான் தராங்க. எனக்கு என்ன பாவம், நீ நல்லா ஆகிட்டியா, பரிபூர்ண குணமாயிட்டியா, அந்த சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு. ஐயா இல்லை இல்லையா, என்னோட மன திருப்திக்கு உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், அதனால் உங்களுக்கு எதை பண்ணாலும் நீங்கள் மனப்பூர்வமாக அந்த ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவார். நான் எங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குற ஐயா அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டரும் சரி நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க எனக்கு ஒரு திருப்தியை சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. அந்த மிராஸ் ஊருக்கு போயிட்டு அப்பா உடனே குஷி ஆகிடுவாங்க, அந்த ஊருக்காரங்களும் குஷி ஆகிடுவாங்க, ஐயா நல்லபடியாக கொண்டாடிட்டாரு. உடனே இருந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, இவ்வளோ பெரிய டாக்டர் நம்மளை உயிரை காப்பாற்றிட்டு தலைவலியிலையும் காப்பாற்றி ஒரு உதவாக கண்டுபிடிச்சிக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுவார், எல்லாம் எத்தனை கோடி தான் இந்த டாக்டருக்கு தகுதி ஆகும்னு சொல்லிட்டு தந்தத்திலேயே யானையோட தந்தத்திலேயே அந்த டாக்டருக்கு ஒரு கார் ஒன்று செஞ்சு பரிசாக கொடுப்பார். கொண்டு போய் அந்த டாக்டர் அசந்து போயிடுவார். விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை காராக செஞ்சு அந்த டாக்டருக்கு அன்பளிப்பாக கொண்டு கொடுத்துருவாங்க. அந்த டாக்டர் பயங்கர பூரி போயிடுவார், என்னடா ஒரு யானை தந்தத்தில் வந்து ஒரு பெரிய காரை பண்ணி வந்து நமக்கு பரிசாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமிதமடையும். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து அப்படியே வியந்து போயிடுவாங்க. ஏன்னா ரங்காச்சாரி டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, இவ்வளோ இதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இவ்வளோ தைரியமாக எந்த டாக்டரும் பண்ணதில்லை, இவர் மண்டையே கழட்டி வச்சுட்டு அது இவ்வளோ ஒரு தவளையை வேறு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி மூளை யாருக்கு தான் வருமோன்னு தெரில. ஆகவே அந்த டாக்டருக்கெல்லாம் நம்மளாம் வந்து என்னைக்காதாலும் நல்லது செய்ய எப்போ எல்லாம் நீடு ஓடி வாழ்க ரொம்ப நாள் இருக்கணும் அந்த டாக்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற அத்தனை ஊழியரும் அப்படியே கடவுளை வேண்டிப்பாங்க. அந்த ஊர் கிராமங்களும் அவருக்குன்னு பிரார்த்தனை பண்ணி அந்த டாக்டர் ரொம்ப நாள் நீடு ஓடி வாழன்னு சொல்லிட்டு ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு அங்கே வந்து விடைபெற்று போயிடுவாங்க. அவ்வளோதான்.